Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 6 exercise 6.3 ல 13 sum பார்க்க போறோம். In the following figure AB is parallel to BC and AD equal to BC. Find the value of X. So diagram இங்க இருக்கு. இதுல நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன், இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. கிளியரா? இப்போ டோட்டல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஃபுல்லாக வந்து வேல்யூஸ் எவ்வளோ எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது parallelogram-ஆ எடுத்திருக்கேன். இந்த சைடு வந்து என்ன எடுத்திருக்கேன், parallelogram-ஆ எடுத்திருக்கேன். டோட்டல் வேல்யூ எக்ஸு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சிடி இங்கே பாருங்கள், சிடியும் ஏஎம்மும் parallel எழுதியிருக்கேன். சிடி அண்ட் ஏஎம் அண்ட் parallelogram. அதே மாதிரி ஏடியும் சிபியும் parallel. எதுக்கு அப்படின்னா ஏடியும் சிஎம்மும் என்னது parallel, because AMCD is a parallelogram. அதான் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கேன். CD parallel to AM, AD parallel to CM. ரீசன் என்ன, AMCD is a parallelogram அப்படின்னு எழுதிட்டேன். இங்கே AD is parallel to CMன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், AD equal to CM. AD equal to என்னது CM. இந்த AD இங்கே 10, CMமும் 10 தான். இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, parallel போடாதீங்க. ஸோ சிஎம்னா எவ்வளோ, 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி சிடி, இந்த சிடியும் ஏஎம்மும் 10, இங்கே 20, இங்கே 20னா இங்கே 20. ரீசன் என்ன, parallelogram, த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் parallelogram எழுதிட்டேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏவும் எம்மும் டிஏஎம் சிஎம்பி வந்து 16 போட்டிருக்கேன். ரீசன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இங்கே பாருங்கள், டிஏஎம் அதே மாதிரி சிஎம்பி, இந்த சைடும் இந்த சைடும் என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே 60னா இங்கே 60, அதான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏவும் பியும் ஈக்குவல்னு எழுதியிருக்கேன். ஏ 60னா பியும் 60. ரீசன் என்ன, இது ஏபிசிடின்றது என்னது, ஐசோசெலஸ் ட்ரெபீசியம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூனா இந்த பார்ட் தான் எக்ஸோட வேல்யூ. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், சிஎம்பின்ற ஒரு ட்ரையாங்கிளும் சிபிஎம்ன்ற ட்ரையாங்கிளும் சேர்த்து 16 எழுதியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே கவனிங்க, ஐசோசெலஸ் ட்ரெபீசியம் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே 60னா இங்கேயும் 60. அந்த கண்டிஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கிளியரா? இப்போ சிஎம்பி இஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்றப்போ நம்ம ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எம்பி, அப்போ எம்பி எவ்வளோ, இங்கே பாருங்கள், எம்பி அண்ட் தென் இந்த பக்கம் என்ன வரும், எம்பி எம்சி பிசி வருமா? ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு சைடு இப்போ 10ன்னா இந்த சைட் 10, இந்த சைட் 10. ஸோ எம்பி ஈக்குவல் டு எம்சி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸு. ஓகே, எக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபுல் வேல்யூ எடுக்கணும். ஃபுல் வேல்யூ என்ன, ஏபி. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு எதை டிவிஷன் ஆக்கு, ஏஎம் ப்ளஸ் எம்பி. ஏஎம் எவ்வளோ, 20. இப்போ தானே கண்டுபிடிச்சோம் அங்கே ஆப்போசிட் சைடுன்றதுனால. எம்பி எவ்வளோ, 10. இங்கே எழுதியிருக்கோம்ல, 20 + 10 30. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, 30 சென்டிமீட்டர். கிளியர்? தேங்க்யூ.